இன்றைக்கி இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கான ஒரு சின்ன டிப் தான் பார்க்க போகிறோம். இதில் லைனாக கொடுத்துருக்க பீடு வந்து நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். ஆனால் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு பீடும் சுற்றி இருக்கக்கூடிய சுகர் பீடும் அந்த அரும்பும் எப்படி கொறுக்கலான்னு பார்க்கலாமா? இதுக்காக நம்பர் 4 பீடை நீடில் லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீடில் த்ரெட்டை பிடிச்சிட்டு ஒரு பீட் 2 பிளெயின் ஸ்டிச் அண்ட் ஒரு பீட் 2 பிளெயின் ஸ்டிச் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இது வந்து சுகர் பீட் வந்து சுற்றி போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் சுகர் பீடை வந்து நீடில் லோட் பண்ணிவிட்டு 2 பீடாக நான் போடுறேன். நீங்கள் ஒவ்வொரு பீடாக போடலாம். ஒவ்வொரு பீடாக போட்டிங்கன்னா இன்னுமே டைட்டாக இருக்கும். ஏற்கனவே போட்டிருக்க சுகர் பீடுக்கு உள் பக்கத்தில் ஒரு 2 பிளெயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணி இந்த வளைவாக சுகர் பீட் போடுங்க. இந்த மாதிரி போடுறதுனால நம்ம ஏற்கனவே போட்டிருக்க சுகர் பீடுக்கும் இந்த வளைவு சுகர் பீடுக்கும் இடையில கேப் இல்லாமல் கனெக்ஷன் இருக்க மாதிரி ஒட்டி அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அரும்பு டிசைன் போடும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிளெயின் ஸ்டிச் போட்டுட்டு குட்டி செயின் போட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடும் பெரிய பீடும் போட்டு ரிவர்ஸில் வந்து நமக்கு இந்த அரும்பு பீடு போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. சம்டைம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லூஸாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பீடு வந்து தூக்குனாப்பில் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்டே அந்த பெரிய பீடையும் குட்டி பீடையும் போட்டுட்டு ஒரு செயினும் குட்டி செயின் போட்டு ரிவர்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு இந்த ஓரமாகவே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே அரும்பு வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ ஸ்பேஸில் போடணும் அப்படிங்கிற கால்குலேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு அந்த மிஸ்டேக்ஸ் வந்து வராது. ஸோ நீங்கள் வந்து அரும்பு டிசைன் போடும்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள்.